வீட்டுல நாய் இருக்குதா? ஓ இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன். என்ன கட்டிக்கணும்னு சதா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ, நாய் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன? நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி, உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. பூவா? வாங்கினதா? பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அருகு. முந்தா நாள் வந்த முல்லப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் இது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு. புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் நான் சொல்றேன். என்ன ஒரு இதுக்கு தானே அதுக்கு தாலி ஆட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டு. சரி கௌரி வா, லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. நான் எங்க ஒழிய? பன்னெண்டா குடிச்சாமே? எட்டனா? பன்னெண்டா குடிச்சாமே? எட்டனாப்பா. சரி பத்தனா? எட்டனாங்க. நீயா? நீயா? முக்காடு ரிக்ஷா எங்கயா வந்த? என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டுறான்ல. ஆமா. இல்ல இல்ல, உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டுறானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்ற என்ன வளர்றது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டேன். பன்னெண்டா கட்ட இருந்தாலும் எட்டனா தான் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன இவன்? அவன் வீட்டுக்குள்ள என்ன பேச்சு? வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியில பேசுறோம். நாங்க பேசுவோம். நீயா? நான் பேச மாட்டேன். நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? அவன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே எட்டனா நாலா தானடா. வர பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் வருங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேர் வரீங்களா? 2 பேர். நான் வரல. என்னது என்னமோ இவளை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா? உங்களை பார்த்தா. ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி. எங்களை இழுத்துட்டு போனா பம்பு இருக்கிற அப்பா பண்ணுன்னு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் பாருங்க. என்ன நம்ம பெருசா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த ஹோட்டல் சினிமாவை போறதுதான் வேலையை ராஜினா பண்ணியா? என்கிட்ட சொன்னா நான் சினிமா கூட்டு போறேன். ஆமா சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்ன என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண தவறியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே. என்ன சத்தா? என்ன சத்தா? மாமா, ஏ மாமா, என்ன மாமா? மாமா யாரு? கௌரியா? ஆமா. எங்க இருக்கிற? எங்க இருக்க? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்க. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, ஒரு கண்ணு தான் தெரியலையா? 2 கண்ணும் தெரியலையா? 2 கண்ணும் தெரியும். அப்ப லேசா மங்களா திரை போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளாத்தான் எடுத்து கடத்தின. இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன். கைதானே குடுக்கறவன். இது இப்ப தோள கொடு, அப்புறம் கைய கொடு. மாமா, நீ பேசாம பின்னாடியே உட்கார்ந்துக்க. உனக்கு வேணுங்கிறதுனா நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல. நீ கூப்பிடாத, நான் வரல. இங்கேயே தள்ளிட்டு பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன? ஐயோ, என்ன மாமா? ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. உன்னை இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? சரி, நீ வந்து போல. உன்னை எங்க எல்லாம் தேடுறது நான். ஏன், என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத. அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன். என்னது சொல்லு. பழையபடி நீ பட்டறைக்கே வேலைக்கு போயிடு.
நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாத போல் இருக்குது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பல்லு உடைஞ்சே தான் தீரும் போல் இருக்கு. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசம் இல்லம்மா. என்ன வளர்ற? நான் ஒண்ணு வளரல, உள்ளதான் சொல்றேன். எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்கு முடக்கு காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் வாழணுங்கிறதுக்காக தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. எனக்கு சங்கடவும் மாட்டான், சரித்திரவும் மாட்டான், நீயும் மாட்டான். போ. இந்த பாரு, அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமன், அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி என் குலதெய்வம் முனியாண்டிகிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துருக்கு. வாழ முனியாண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்ன என்ன ஒருத்த வண்டியில ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான், திருடி வச்சுக்கிட்டேன். திருடதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே வாசனை சென்ட் அள்ளிக்கிட்டு போகுது. ஞாயிற்றுக்கிழமை அம்மா சினிமாவுக்கு போறாங்க போல இருக்கு. யாரு? ஆமா, யாரு? கௌரியா? ஒரே வாடை செண்டு. நீ மண்டு யாரு சொண்டு தலையில ஜாதி மல்லி வச்சிருக்கேன். அதான் அப்படி வாசினாங்க. ஆமா, அது இருக்கட்டும். நான் சின்ன இருக்க சொன்னேன். இங்கே வந்த ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல. இங்க கொஞ்சம் உட்கார்ந்து பாரு. சரி சரி, இங்க உட்கார்ந்து பார்த்தாச்சுல்ல. ஏன் தெரியும் மறுபடியும் அங்கே போ. நீ ஏன் வர்றியா? ஆமா ஆமா, நானும் வர்றேன். அங்க நெல்லு காய வச்சிருக்க வாசல்ல. என்ன காய வைக்க? ஆமா, ஒன்னுதான் காய வச்சு. இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நெல்லு காயுது, பாத்துக்க. கௌரி, காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? இந்த பாரு, இத கையில வச்சுக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல கொத்துச்சுன்னா பட்டு பட்டு சத்தம் கேட்கும். படா படா 2 கொடு. என்ன பாத்துக்க பாத்துக்க. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும், படார் படார்னு கொடு. கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காவல் நாடகம் வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்தவரங்க அப்பை வத்தல் போட்டு அவனையும் காய வச்ச. வந்துட்டான் வில்ல. அதே சென்ட், அதே வாடை, ஒரே சென்ட் 2 பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சா? யாரது? யாரு? கௌரியா? ஆமா, இதுக்கு முன்னால அடிச்சேன். யார் அடிச்ச? ஐயோ ஐயோ, பாரு மாமா, கண்ணுக்குட்டி எப்படி அடிச்சு போட்டு வந்துச்சு. கண்ணுக்குட்டியா? வீட்டுக்குள்ளயா வந்தது? நீ தானே சொன்ன பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டா படார் படான்னு அடின்னு. அதுக்காக இப்படி இடுப்பு போடுற மாதிரி அடிச்சு போடுவாங்க. இடுப்புன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, கண்ணுக்குட்டி மடியில இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது உனக்கு? மாதிரி தானே சொன்னேன். ஓகே, அப்ப என் கண்ணுக்குட்டி நெல்ல தின்னதும் இல்லாம நான் கொடுத்துற மாட்டேன், அடிப்பேன். நீ விளைக்க, நீ விளைக்க. என்னையா அடிக்கிற? உன்னை அடிச்ச கண்ணுக்குட்டின்ல நினைச்சேன். ஐயோ, என் அழகான கண்ணுக்குட்டி இப்படி அடிச்சு போட்டு வந்துட்டியே. பக்கத்து விட்டு பக்கிரி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு பக்குவமா ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமா ஆமா, பக்கிரி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுறேன். எப்படி? ஐயோ, வீடே நாரி போயிடும். இடு பொடிஞ்ச கண்ணுக்குட்டி இனிமே பொழைக்காது. நான் கொண்டு போய் கிணத்துல ஓட்டுறேன். கிணத்துக்குள்ளியா? வேண்டாம் மாமா, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது, ஆனா கிணறு தெரியும். வேண்டாம் வேண்டாம், கண்ணுக்குட்டியை போடுற பதிலா நீ தான் கிணத்துக்குள்ள விழுவேன். நீ புடிச்சு தள்ளாதான் விடுவேன், இல்லைன்னா இத மாத்திரம் தான் போடுவேன். நீயா நீயா? என்ன எங்க எங்க கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டிக்கு எங்க கிடக்கு? பழையோடி நெல்லுக்கு நான் வந்த கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி பழையோடி எந்திரிச்சு ஓடுதா என்ன? கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கிணத்துல போற
இந்த இடத்துல வந்து இடிச்சா என் மண்டை என்ன ஆகும்? எப்படியும் வந்து சேர்ந்துட்டேன். ஆமா மாமாங்க என்ன கிணத்துல கொண்டு போய் போடுறேன்னு தூக்கிட்டு போனான்ல, பாதி வழியில போலீஸ கண்ட உடனே என்ன தொப்புனு கீழே போட்டு ஓடிட்டான். போலீஸ் கண்டமா? ஆமா ஒருத்தா கண்ணு தெரியாத எப்படி போலீஸ் பார்த்தா? அதானே போலீஸ் தான் கண்டு தெரியுமே. ஐயோ இல்ல, நம்ம கிட்ட குருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஆமா வேஷம் தான், இல்லன்னா சொல்லி சொல்லி அந்த அடி அடிப்பானா. எப்படியோ அடி வாங்கினா வாங்கிட்டு போறோம். நம்ம உறவை பத்தி உங்க மாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காதலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா இருங்க. அப்பா அப்புறமா ஆமா என்ன பந்தோபத்தோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பழைய கேடி ரொம்ப நாளா ஆப்பிடாம இருந்தேன். புறப்படுறது மாமா. கௌரி கௌரி சௌரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. வருவேன். புறப்படு. மாமா தான் போயிட்டாரே, அவர் போன கையோட நம்மளும் புறப்படுவோம் சினிமாவுக்கு. என்ன யாரு மாமாவை போலீஸ் எடுத்துட்டு போறாங்க? சினிமாவுக்கு நான் வரல, ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கா? ஐயோ பணம் இல்லையே. ஐயோ இத்தனை நாளா சினிமாவை கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஆசை காட்டிட்டு இப்ப என்ன கைய வைக்கிறேன்? கல்யாணம் பண்ணிக்கு போறோம்ல, இனிமே சிக்கனமா இருக்க வேண்டாம். வெட்டி செலவு பண்ணலாமா? நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தா குடி விசிறு. விசிறவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 4 தெருவு போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டா உண்டி எடுத்துக்கிட்டா? வண்டி எடுத்துக்கிட்டாங்க, போயிட்டு வா. குடும்ப பாரம் ஆரம்பம்.